மணியம்பாடி ஸ்ரீ வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு தங்க கவசம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் BCR மனோகரன் செய்திருந்தார். சிறப்பு அழைப்பாளராக தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தடங்கம் சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கிய ஒசூர் கோவிந்தராஜ், சுமதி, யுவஸ்ரீ, குருநாதன், வெங்கட்ராமன், முருகன், வள்ளி, வெங்கட்ராமன், செந்தில், வெங்கடேஷ், லதா, குருநாதன், தீபா, சுரேஷ், சுமதி, பிரபு, தேவி, சதீஷ், தனலட்சுமி, ராமகிருஷ்ணன், சுதா, மூர்த்தி, குமரேசன், ரேணுகா, மூர்த்தி, மணி, விமலா, வெங்கடேஷ் மற்றும் குடும்பத்தார் செய்திருந்தனர். சுவாமி மணியம்பாடி வெங்கட்ரமண சுவாமி திருக்கோயிலுக்கு மேல்பள்ளிப்பேட்டையைச் சேர்ந்த வேடிப்பை செட்டியார் வேங்கமலை அம்மாள் சமூகத்தாரும் இதுக்கு கோபால் செட்டியார் காமாட்சி அம்மாள் சமூகத்தாரும் பொன்னப்ப செட்டியார் அம்மா கண்ணு குடும்பத்தாரினுடைய சார்ந்த சக குடும்பமும் நண்பர்களும் உறவினர்களும் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த அன்னதானத்தை 11வது வருஷமாக நிறைவில் 11வது வருஷத்தை நடைபெற்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் எங்களுக்கு வாய்ப்பினை அளித்த திரு BCR அவர்களின் தலைமையில் அவர் எங்களுக்கு ஆதரவு அளித்ததினால் நாங்கள் மென்மேலும் இதை சிறப்பாக தொடர்ந்து செய்ய எங்களுக்கு வாய்ப்பளித்த கோயில் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது மேலும் மேலும் சிறக்க எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேடிப்பை செட்டியார் வேங்கமலை அம்மாள் பங்காளிகள் குடும்பம், பொன்னப்ப செட்டியார் கோபால் செட்டியார் காமாட்சி அம்மாள் குடும்பத்தாரும் பங்காளிகளும் பொன்னப்ப செட்டியார் அம்மா கண்ணம்மாள் குடும்பத்தாரும் குடும்பத்தாரும் சேர்ந்து இதை உறவினர்களும் நண்பர்களும் சேர்ந்து நடத்தும் இந்த அன்னதான விழாவை நாங்கள் 11வது வருடமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஆதரவு அளிக்க மக்கள் எல்லாரும் ஆதரவு அளித்து கொண்டிருக்கிறார்கள். மென்மேலும் எங்களை ஆதரவு அளித்து இதை சிறப்பாக செயல்பட கோயில் நிர்வாகமும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை ஆதரிக்கிறார்கள். நாங்கள் இதை மேலும் மேலும் இன்னும் பெரிய அளவில் செய்யறதுக்கு எங்களுக்கு உதவுமாறும் ஊர் மக்களும் ஊர் பொதுமக்களும் சுற்றார் உறவினர்களும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.